கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குமா? உங்கள் யாவருக்கும் என்னுடைய எளிதான சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானத்தின் கர்த்தர் நம் அனைவரோடு தங்கியிருப்பாராக. இந்த நாள் கூட டிசர்பன்ஸ் கம் அண்ட் see, go அன்னார். வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். சீடத்துவம் வந்து பாருங்கள், சென்று பாருங்கள். சீடத்துவம் வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். சீடத்துவம் வந்து பார், சென்று கூறு. வந்து பார், சென்று கூறு. சீஷத்துவம் சீஷத்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, ஒரு யூத மக்களுக்கு மட்டுமல்ல, இல்லை ஒரு பேராயர், இல்லை ஒரு ஆயர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு பாசுக்கு மட்டுமல்ல. மத்திய 28:15 சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி. மார்க்கு 16:15 சொல்றார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். லூக்கா 24:47 சொல்றார், அன்றியும் மனந்திருவையும் பாவம் இணைப்பும் எரிசலில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா என்னை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தோடு நான் உங்களை இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறேன். அவர் மீண்டும் 70 பேரை கூப்பிட்டு லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அவர்களை அபிஷேகித்து நீங்கள் போய் சொல்லுங்கள். மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். குஷ்டரோகிகளை சரி பண்ணுங்கள், அசுத்தாவிகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், வியாதி உள்ள மக்களை சரி பண்ணுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமையை கொடுத்து ஆண்டவர் அந்த சீஷத்துவை வைத்து ஒவ்வொரு மேலும் நம் மேல் கொடுக்கப்பட்ட கடமை. குஷ்டரோகிகள் 10 பேர் வந்தாங்க. 10 பேர் வந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைச்சாங்க. அழைக்கிறப்போ நீங்கள் போய் உங்களுடைய ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொன்னாங்க. அவன் ஆசாரியருக்கு காண்பிக்க போறப்போ 10 பேருக்கும் குஷ்டம் சரியாயிடுச்சு. அதுல ஒருத்தர் வழியில பார்த்துட்டு ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஆண்டவர் பொழுது மகிமைப்படுத்தினான். மிச்சம் 9 பேர் இல்ல, வேர் இஸ் 9 மெம்பர்ஸ். அந்த 9 பேர் எங்க போனாங்கன்னாரு. ஏன்னா மகிமைப்படுத்த இந்த அந்நியனை ஒழிய வேற ஒருவரும் இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் அவன் சொன்னார், ஆண்டவர் உனக்கு இறைவி செய்யவில்லை, நீ பிறருக்கு பகிர்ந்ததை குறித்து அவனுக்கு நன்றி சொன்னார். ஒருவேளை நீங்கள் நாமும் அந்த 9 பேரை போல இருக்கமா, நன்றி செலுத்துகிற அந்த ஒரு மனிதனை போல நமக்கு கொடுத்து கிடைத்த நன்மைகளை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் மார்க் 5ஆம் அதிகாரத்துல லேவியும் வந்து தாவீதின் குமாரனே, சன்னான் டேவிட், என்னுடைய வியாதியை நீங்க சுடாவாக்க மாட்டீங்களா? நானும் ஒரு அசுத்தாவியில் பிடித்தவனாய் காணப்படுகிறேன். ஊருக்குள்ளே நீ சேர்க்க மாட்டாங்க. கல்லறையில் குடியிருப்பு சங்கினால் கெட்டப்பட்டிருக்கேன். கல்வியினால் என்னையே நான் காயப்படுத்திக் கொள்கிறேன். அநேகர் என்னை கல்வியினால் எரிகிறார்கள். ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமை, எனக்கு வாழ்வு கிடைக்காதா என்று தாவீதின் குமாரனாகிய சன்னான் டேவிட் இயேசுவை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது, நான் உனக்கு என்ன செய்கின்றார்? அவர்களுக்கு அசுத்தாரி, ஆயிரக்கணக்கான அசுத்தாரி பள்ளிக்குள்ள போயிடுச்சு. மார்க் 5:15 புத்தி தெளிந்தவனாய் ஆடைகள் தரித்து இயேசுவின் பாதத்தில் அதுவரையும் ஆடைகள் இல்லாதவனாய் காணப்பட்டான். புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதத்தில் வந்து இருந்தார்கள். அவன் சொல்றாரு, நீ போய் ஒரு ஜனத்தாருக்கு போய் சொல்லுங்க, உன் மக்களுக்கு போய் சொல்லு. யோவான் 4ஆம் அதிகாரத்துல 12 பேரு 13 பேருக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் போயிட்டாங்க சோத்துக்கு. இயேசு மட்டும் கணக்கு விடுதல் உட்கார்ந்துருக்கிறப்போ அங்க வர ஒரு சமாரிய பெண்ணை அழைத்து உனக்கு அந்த அம்மாவோடு பேசுறார். அந்த அம்மா கைவிடப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை, தன்னுடைய பாவத்தை விட்டோம், தன்னுடைய அக்கிரமத்தை விட்டோம். அந்த அம்மா தன் பாவங்களை உணர்ந்த பொழுது நீ ஊருக்குள்ள போய் சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மா தன் பாவங்களை அறிக்கையிட்டு இது மேசியா வந்திருக்கிறார், ரட்சகர் வந்திருக்கிறார், கிறிஸ்து வந்திருக்காருன்னு அந்த அம்மா போய் சொன்னாங்க. இதுதாங்க சீஷத்துவம், இதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை நம்ம பஸ்ல போறப்போம், மெட்ரோ ரயிலில் போறப்போம், மார்க்கெட்ல போறப்போம், பக்கத்து வீட்டு அக்காவுக்கு எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு இதை செய்தாருங்க, அந்த ஆண்டவர் உங்களுக்கு ரட்சகருங்க, அவர் உலக ரட்சகருங்க, இயேசு என்று பெருவாயாக இயேசு என்பது தமது
ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். இம்மானுவேல் என்று பெயர்வாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. அந்த இம்மானுவேலாய் நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு தகப்பனார் இயேசு ரட்சிகர் வந்திருக்கிறாங்க. இதுதாங்க சீசத்துவம். சீசத்துவம் என்பது ஒருவேளை எந்த போய் சொல்லா, ஐயா பிரசங்கம் பண்றதில்ல, நான் தான் போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்ட்டு 1 Corinthiயர் 9:23 சொல்றாரு. இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, ஞானப்பால் குடிக்கிறவனாவே நான் இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணா நான் போயிடுவேன். இன்னைக்கு நிறைய பேரு 99 விழுக்காடு இருந்தா சொல்லுங்க, மெசேஜ் இல்லைங்க. ஆண்டவர் நமக்கு இறந்துகவில்லை, ஒரு சாட்சியாக கர்த்தர் எனக்கு இதை செய்தாருங்க, அதை நம்மளுக்கு சொல்றேன்னு அப்படிப்பட்ட சொல்லும் வாய்ப்பு ஆண்டவர் ஒவ்வொருக்கும் தந்திருக்கிறாருங்க. இதுக்கு ஒரு மெசேஜுக்கு ஒரு சர்ச்சுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு வில்லேஜுக்கு தான் போகணும் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்தவைகளை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களை காண. அதுதான் சீசத்துவத்தை பற்றி ஒரு பெரிய மில்லிகரகம், ஸ்மித், சார்லஸ் பெர்ஜர், இப்படி பெரிய பெரிய ஊழியர்கள் போய் ஒருத்தர் சீஷராக வந்தார். அப்போ நீ போய் நல்லா அவனை தயார் பண்ணிட்டு வாங்க அவர்கிட்ட விற்க முடியாத ஒரு பொருளை கொடுத்து அந்த ஆசிரமத்தில் போய் இப்போ நம்ம மத்தியில் ஆசார் சாட்சி சொன்னார். அவங்க போகிற சர்ச்சு பெந்தைகோஸ்தே திருச்சி போய் ஒரு கூட்டம் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் பாட்டு படிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பெந்தைகோஸ்தே சர்ச்சுக்குள்ள போயின்னா ஒவ்வொரு கூட்டமும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் பல வருடங்களுக்கு முன்னால் அடையாறில் இருக்கிறப்போ ஒன்று போயிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு என்னுடைய தூரத்து சொந்தம், எங்கள் அம்மாவுடைய சொந்தம் அவரோட சித்தியை பார்க்க போயிருந்தேன். உடம்பு சரியில்லை, பார்க்க போயிருந்தேன். அப்போ ஒவ்வொரு கூட்டமும் ஜெபிக்கிறாங்க. ஒரு கூட்டம் பிரசங்கம் ராத்திரி 10 மணிக்கு ஒரு கூட்டம் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும், எல்லாம் அவங்க வேலையும் பார்த்து அவங்களே கல்விக்கணும், அவங்க ட்ரெஸ் அவங்க துவைச்சிக்கணும், எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சீச்சத்துவ கூட்டம். அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்க தலையிலுக்கு முடி இல்லை. நான் சொல்றது இது இன்னொரு இடத்துல தலையில முடி இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல சீசத்துவம் எப்படி இருக்குன்னு கற்றுக்கிறதுக்கு அவங்க மனுஷன்ட்ட இந்த சீப்பை கொண்டு போய் அந்த ஒருத்தர் சீப்பு செய்கிற கம்மலில் ஒரு சீனியரை கொண்டு எடுத்துட்டு வாடாண்ணா. உள்ளே போனால் சீப்பு வைக்க போனால் எல்லா தலையும் முட்டை. சீப்பு எங்கே சீவ முடியும்? சீப்பு இருக்குது, தலையில் சீவு இருக்குது. அவன் சொன்னால் விற்க முடியல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இது உங்களுக்கு உதவும், முதுகில் ஊற்ற வரப்போம், நீளமாக இருக்குது, கரெக்டாக வச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னா. அப்படி யூஸ் ஆகுன்னு சொல்கிறப்போ ஒரு 30 சீப்பு ஊற்று போச்சு. சந்தோஷமாக திருப்பி வந்தான். அந்த இடத்துக்கு போனாங்க. அவங்க எல்லாம் ஒரு கிலோ ஆடை தரிச்சிருக்காங்க. அவங்க யாரும் உண்மையை ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் நான் சும்மா சொன்ன உடனே அவங்க முதுகு சொல்லி இருக்காங்க. ஒரு சீப்பு கொடுத்துட்டாரு. அதே இடத்துக்கு இன்னொருத்தட்ட அந்த சீப்பை கொடுத்து அனுப்புனாங்க. அவன் போனான். அவன் போய் ஒரு 100 சீப்பு கொடுத்துட்டு வந்தான். எப்படா 100 சீப்பு? அவன் 30 சீப்பு சொல்கிறான். முடியே இல்லை. அவங்க முதுகு சொல்லிட்டு ஒருத்தர் கெஞ்சி கொடுத்தாரு, 30 வித்தேன்னா நீ எப்படி 100 வித்தேன்னா? இல்லை, உங்களை ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். நிறைய பேர் வர்றாங்கல்ல, பைக்கில் வர்றப்போ காற்றுல முடி ஆடுது, ஆட்டோவில் வர்றப்போ முடி ஆடி போகுது, நடந்து வர்றப்போ ஒரு மாதிரி ஆயிடுது, முகம் உங்களை வசிகமாக இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு சீப்பு கொடுத்துருக்கேன். தலை சீப்பு ஒவ்வொரு கண்ணாடி கொடுத்துருக்கேன், ஒரு சீப்பு வச்சேன். அதனால 100 சீப்பு அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னான். பரவாயில்ல, நீ அவனோடும் ரொம்ப திறமையான. அடுத்தவங்க போயிட்டு வந்து என்னடா நடக்குது? நான் முதல்ல பண்ணுவேன், தள்ளில் முடியலன்னு 30 விட்டா, அடுத்தவங்களுக்காக 100 சீப்பு வித்தேங்கிறா, நீ என்ன வித்தேன்னா? அவன் சொன்னான், இப்போ ஒரு 1000 சீப்பு கொடுத்துருக்கேன், இன்னொரு 1000 சீப்புக்கு ஆர்டர் இருக்குன்னா. அது எப்படிடா முடியுதுன்னா, நீங்கள் இயேசு அடைக்கிறார். அது காருண்யா பல்கலைக்கழகம், காருண்யா யூனிவர்சிட்டிக்கு போனால் பெதஸ்தா குளம்னு ஒரு இடத்த டாக்டர் ஜி.ஜி.எஸ். தினகரன் கடைசியாக பிறந்தார். பெதஸ்தா குளம்ங்கிறது அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடம் வியாதி உள்ள மனிதன் இறங்கின ஒரு இடம். அதில் 38 வருடம் வியாதி உள்ள மனிதன் அது ஜெருசலேம் தேவாலயத்தில் பின் பகுதியில் இருக்கு. ஜெருசலேம் தேவாலயத்தில் பின் கேட்ல இருக்கு. இன்னைக்கு அந்த பெதஸ்தா குளம் இருக்கு. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் படுத்திருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தரும் இல்லை. இன்னைக்கு அதில் ஒருத்தர் ஆயிரக்கணக்கான மக்கள் படுத்திருப்பாங்க. தேவதூதன் கலக்குவான், இறங்குவான்.
இதே மாதிரி அதே மாடல்ல டாக்டர் டிஜே தினகரன் காரணியா பல்கலைக்கழகத்துக்கு டூரிஸ்ட் சென்றால் அந்த பிரதேசத்தை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்க் மாதிரி செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னா அவர் பாடுவாரு, 1 நிமிஷம் வசனம் சொல்லுவாரு, 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார், 2 நிமிஷம் ஒவ்வொரு இடத்துலையும். நாங்கள் ஆரம்பத்துல போனோம், இன்னைக்கு அது இருக்கான்னு தெரியல. நாங்கள் போய் 15 ஆண்டுகள் இருக்கோம். அந்த அதே மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா, நீங்க உங்களுடைய கட்டளைகளை, காண்டோடைய 10 கட்டளைகளை ஒவ்வொரு வசனத்திலையும் வச்சிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் வச்சிருக்க மாதிரி ஒரு இடத்துலையும் வச்சிருக்கீங்க. நீங்க சீப்ல எழுதி கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீப்பை காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. கட்டளைகளை வீட்டுல போய் வாசிப்பாங்க. மனசுக்குள்ளேயே வசனம் வச்சுக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு தட்டுல வசனம் வச்சிருக்கு, பிறந்த நாள், திருமணம், கண்பது எல்லாம் பிளஸிங் வசனம் தான். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் போகையிலுமா எல்லாம் பிளஸிங் வசனமா எழுதி வச்சிருக்கு. இந்த தட்டுல பார்த்தேன். அதே மாதிரி நீங்க இதை 10 கட்டளைகளை எழுதினீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சீப் கொடுக்குறாங்க. ஆமாடா, சூப்பர் ஐடியா, எப்படி ஆண்டோடைய வார்த்தை சொல்லன்னு 1000 சீப்புகளை எழுதி கொடுத்தாங்கன்னா அடுத்து ஒரு 1000 சீப்பு தொடர்ச்ச மாசம் 1000 சீப்பா கொடுத்தாங்க. இதுதான் கொடுத்த வேலை. கொடுத்த வேலை என்பது தன் வேலையில் அசலியா இருப்பவன் அழிப்பதற்கு சகோதரர். நீதிமொழிகள் 18:9, நீதிமொழிகள் 22:9, தன் வேலையை ஜாக்கிரதை இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்கள் இருப்பான். தன் வேலையில் எறும்பை வைப்பார். நீதிமொழிகள் 6. எவ்வளோ ஆக்டிவா இருக்கு எறும்பு, சரியா ஓடிக்கிட்டே இருக்கு. கருப்பு எறும்புக்குன்னா நாளைக்கு மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். நாளைக்கு மழை பெஞ்சு உணவு கிடைக்காது என்பதற்காக கருப்பு எறும்பு இன்னைக்கு தன்னுடைய உணவை தேடுது. அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம வேலையில் இருக்கோம், ஆண்டோர் கொடுத்த உன்னத பணியில நம்ம சரியா செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நேற்று முன்தினம் திருநெல்வேலி டைசிஸ்ல ஊசி கோபுரத்துடைய 200வது நூற்றாண்டு விழா. பெரிய கோபுரம், ஊசி கோபுரம் சொல்லுவாங்க. பழைய முறையில் பெரிய சர்ச். 200 ஆண்டுகளுக்கு முன்னால ராணி செய்வார் நான் கட்டப்பட்ட ஒரு திருச்சபை. 200 ஆண்டுகளுக்கு முன்னால டோனாவுக்கு போனீங்கன்னா, டோனாவுக்குள்ள சிசி சர்ச்சு முன்னால ராணி சாருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே அவர் 14 ஆண்டுகளில் 378 சர்ச்சுகள் இருக்காரு. 14 வருஷத்துல எத்தனை சர்ச்சு? 378. 14 ஆண்டுகளில் 125 சமுதாயம் பணிகள், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், ஹாஸ்டல்ஸ், 125 திருச்சபைகள். ஸ்காட்ஸ் மிஷனரி 35 ஆண்டுகளில் திருச்சியில சர்ச்சு, தஞ்சாவூர்ல சர்ச்சு, நாகப்பட்டினத்தில் ஸ்கூலு. ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் திருநெல்வேலியில உலோகித்தா, அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஸ்காட்ஸ் மிஷனரி 35 இந்தியாவில் வந்து 35 ஆண்டுகள் இருக்கிறார். 35 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அவர் வாங்கின சம்பளத்தை ஊருக்கு அனுப்பல, மிஷனுக்கே செலவு பண்றாரு. திருச்சியில் இருக்க முதல் சர்ச்சை அவர் தான் கட்டுறாரு. தஞ்சாவூர்ல இருக்க முதல் சர்ச்சை அவர் தான் கட்டுறாரு. தஞ்சாவூர்ல காஸ்பல் சொல்ல போறாரு. அவர் ஸ்காட்ஸ் மிஷனரி 3 விதமான கடவுளை உன்னத பணியை செய்யறாரு. எப்படின்னா, ஒரு பணி நற்செய்தி பணி, அடுத்த பணி அவர் கம்யூனியன் சர்வீஸ். வெள்ளைக்காரங்க இருந்த மிஷனரிகள் வெள்ளைக்காரங்க, அவங்க வந்து எல்லாத்துலையும் நீங்க கம்பெனியில் வாங்க மாட்டாங்க, வெள்ளைக்காரங்க தான் வாங்குவான். ஜாதிய பெருமை ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகமா இருக்கும். அது நம்மளுக்கு கம்யூனியன் சர்வீஸ் தான் காட்ஸ் மிஷனரி தான் நடத்துவாரு. ஃபர்ஸ்ட் காஸ்பல், 2வது கம்யூனியன் சர்வீஸ், 3வது பணி என்னன்னா மீடியேட்டர். ஆட்சியாளருக்கும் மக்களுக்கும் ஒரு மீடியேட்டர். அங்க இருக்க ஆட்சியாளர் குறுநில மன்னர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட கப்பம் வாங்கி கிழக்கிந்திய கம்பெனிகளை கொண்டு அவர் கப்பம் கொடுக்கணும், இல்லை இப்ப சொல்ற செய்தியை போய் சொல்லணும். அதுதான் வீரப்பண்டை கட்டவருடைய நிறைய படங்கள்ல பார்ப்போம். அது குறுநில மன்னர்கள் ஒரு சிலர் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்கள போய் பார்ப்பாங்க. மீடியேட்டராக, நடுத்தரையாக, கடவுளுக்கும் மனிதனுக்கும் மீடியேட்டராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், கர்த்தர் ஒருவரே நமக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தராக இயேசு ஒருவரே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மீடியேட்டராக யாரும் இருக்கிறார். அப்படி மீடியேட்டரா தஞ்சாவூர் ராஜாவை பார்க்க வராங்க. விளக்கலங்க சொல்லி தஞ்சாவூர்ல மிலிட்டரிக்காரங்க மட்டும் ரோட்ல சுத்துறாங்க. மக்களே இல்லை. என்னன்னு கேட்கிறாரு. எதுக்கு மக்களே இல்லை, ஊர் விரிச்சோடி இருக்கேன்னு கேட்கிறாரு. தஞ்சாவூர் பட்டணத்துல நடந்த சம்பவம். மக்கள் அங்க இருக்கவங்க சொல்றாங்க, மிலிட்டரிக்காரங்க சொல்றாங்க, ஒண்ணு ராஜா குழந்தை இல்லை,
அவருக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு மந்திரக்காரி ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு, 2 வயசுக்குள்ள குழந்தையெல்லாம் தலையை வெட்டிடு, அப்புறம் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. அதனால 2 வயசுல எந்த குழந்தை இருந்தாலும் நோட்டி நோட்டி கொடுக்குறாரு ராஜா, அவருக்கு குழந்தை பிறக்கிறது. இதனால பல குழந்தைகள் இருந்துட்டு அதுல இருந்து மக்கள் வெளியே வர்றதில்லை, குழந்தைகளை கூட்டிட்டு வர்றதில்லை, அவங்களும் வெளியே வர்றதில்லை, அவங்க வந்து குழந்தை அழுதுதான் வெளியே வர்றதில்லை. அதனால மக்கள் வெளியே வரல. அப்போ அவர் போய் அந்த ராஜா போய் வாசல் சொல்றாரு, எப்பா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல அங்க ராகேலுக்கு குழந்தை இல்லை. யாக்கோப்ட்ட கேட்கிறான், எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, நீ கடவுள் தான் கற்பத்தை அடைச்சிருக்கிறான்னு சொல்ற. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அவளுடைய சிறுமையை அப்பா பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்றார், என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். 127 கற்பத்திற்கு கர்த்தரால் கிடைக்கும். கற்பம் வந்து ஒரு மனிதனால் வர்றதில்லை, கடவுள் தான் கொடுத்திருப்பார். இப்படி பண்ணா அவனுக்கு சாபம், இன்னும் அவனுக்கு காஸ்பல் சொல்லி ஒரு பெயர் இருக்கிறார். உடனே அவன் வாபஸ் வாங்கிடுறான், நான் செய்யலை அப்படின்னு. எப்போ தன் பாவங்களை உணர்ந்தானோ அதுதான் 2 நாள் 7ஆம் அதிகாரம் என் நாமம் பதிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை பொருளாத இருக்கிறான். அவன் நாமத்தை பெற்ற நாம் அவனை நோக்கி ஜெபம் பண்ணி அங்கு கடவுள் இருக்கிறாரான ஒரு முகத்தை தேடி தன்னை பொல்லாத வழி விட்டு திரும்பினார். பரலோகத்திற்கு நாம் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அவர் அந்த தன்னுடைய பாவங்களை விட்ட பொழுது அடுத்த 10ஆவது மாதத்தில் குழந்தை கற்பம் அடுத்த மாதத்திலே அவருடைய மனைவி கற்பம் தரித்து குழந்தை பெறுகிறார். இதை கேட்ட ஊர் மக்கள் எங்க வம்சத்தையே ஸ்குவாட்ஸ் மிஷனரி காப்பாற்றிட்டாரையா, என்ன இன்னும் எங்களுக்கு நிலம் பணம் ஒன்றும் வேண்டான்னு எல்லாரும் தன்னுடைய சொத்துக்களுடைய டாக்குமெண்ட் கொண்டாந்து ஸ்குவாட்ஸ் மிஷனரிட்ட கொடுத்தார். ஸ்குவாட்ஸ் மிஷனரி வாங்கி அதை தஞ்சாவூர் சர்ச்சில் வச்சிட்டார். வச்சுட்டு நீங்களே அதை விவசாயம் பண்ணி 10 முடைக்கு ஒரு முடை சர்ச்சில் கொண்டாந்து கொடுத்துட்டார். 10 முடைக்கு ஒரு முடை நெல். வருஷத்துல 3 போகம் இன்னைக்கு வெளியுது தஞ்சாவூர்ல. சரியா மழை பெஞ்சா ஜூன் 12ஆம் தேதி டேம் திறந்துட்டா சரியா 3 போகம் விளையும். இன்னும் திறக்கலை இந்த வருஷம், மழை இல்லை. கடந்த 4 ஆண்டுகளாக ஜூன் 12ஆம் தேதி சரியா தண்ணி திறந்துட்டாங்க, டேம் நிறைய இருந்துச்சு. இந்த வருஷம் திறக்கல, மழைக்காக ஜூன் பண்ணாங்க. அதுல அந்த மக்கள் 10 முடைக்கு ஒரு முறை நெல் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அந்த நெல் சுத்த வந்துட்டு அந்த தஞ்சாவூர் திருச்சபைக்கு ஒருவேளை அதுதாங்க சீசத்துவம். ஆண்டுடைய உன்னத பணியை செய்ய நீங்கள் நாங்கள் நினைக்கப்படுகிறோம். அந்த உன்னத பணிங்கிறது அர்ப்பணிப்போடு செய்யறப்போ ஆண்டவர் உயர்த்துவான். சீசத்துவம் என்பது ஆண்டவர் கொடுத்த உன்னத பணி. நாம் வேதத்தை வாசித்து வேதத்தின் வழியாய் பிறருக்கு நம்முடைய சாட்சியை கொண்டுதான் சீசத்துவம்.
நேற்று ஆல்பர்ட்டுங்கிற ஒரு சகோதரரை சந்தித்தோம். சகை மாதிரி 2.25 அடி 3 அடி தான் உயரம், 2 கண்களும் தெரியாது, பேடு அழகாக வாசிக்கிறேன், கீபோர்டு அழகாக போடுறாங்க. அவரை மாதிரி பிளைண்ட்ஸ் கண் தெரியாத மக்கள் நேற்று 150 பேரை கூப்பிட்டு மதியம் நல்ல உணவு கொடுத்து, அவங்க ஃபேமிலி கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுத்து, அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் உதவி கூப்பிட்டு கொடுத்தாரு. கடந்த நாட்கள் எங்களுடைய 2வது சகோதரர் நினைவு நாளில் அந்த மக்களுக்கு நாங்கள் அழைச்சி கொடுத்தோம். நேற்று என்னுடைய செய்தி கூப்பிட்டாரு, ஐயா நான் அன்றைக்கி கொடுத்துட்டேன், எனக்கு தரமாட்டேன்ட்டேன், ஆனால் நீங்கள் வாங்கையான்னு என்னை கூப்பிட்டாரு. பார்த்தா பேடு வசிக்கிறாரு, கீபோர்டு போடுறாரு, நல்லா பாடுறாரு, நல்ல செய்தியாக. நேற்று இரவு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அழகாக பேடு வசிறாரு, கீபோர்டு போட்டார், நல்லா பாடினார். 2 கண்களும் இழந்த நிலைமை. எவ்வளோ காணிக்க வேணும்னு கேட்டேன். இந்த நல்ல திடமானவங்க கீபோர்டு போட்டால் 1500 கேட்பாங்க, பேண்ட் அடிக்கிறவங்க 1500 ரூபா கேட்பாங்க, 1000 ரூபா கேட்பாங்க. ஒரு சில ஊழியர்கள் இவ்வளோ கொடுத்தா தான் பண்ணுவாங்க. அவர் நீ கொடுக்குறத கொடுங்கய்யா, கொடுக்காட்டாலும் பரவாயில்லைங்கிறார். இதுதான் சீச்சத்துவம். ஏன்னா நான் கடவுளை எப்படியாவது துதிக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 66 பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். Shout with joy to the God on the earth. பூமியின் குடிகளே சத்தமா நீங்க கடவுளை கம்பீரமாய் பாடுங்கள் என்றார். எதுக்குன்னா 66:19 சொல்றார், தேவன் மெய்யாய் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அவன் சத்தத்தை கேட்டாருங்க, உண்மையாகவே சத்தத்தை கேட்டுட்டாருங்க, ரிசீவ் பண்ணிட்டாரு. அதுதான் சங்கீதக்காரன் 66 அவ்வளவு தெளிவா உண்மையா நிச்சயமா நம்முடைய தேவைகளை நிச்சயமா சந்திக்கும் ஆண்டவர், என்னுடைய சத்தத்தை நிச்சயமா சந்திக்கும் ஆண்டவர். என்னுடைய ஜெபத்தை அவர் தள்ளல. Do not let my prayer, என் ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லை. என் சத்தத்தை அவர் ஒரு காலம் கேட்கல. நம்முடைய ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர். இப்போ ஆசன சாட்சி சொன்ன அவருடைய தாத்தா தான் என்னுடைய சித்தப்பா, எங்க அப்பா மாதிரி, எங்க ஐயா மாதிரியே இருப்பார். 3 பேர், 2 பேர் மாமா பொண்ணு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணாங்களே, இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க தாத்தா அந்த ஊர்ல லோ பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த ஊர்ல செட்டில் ஆகிட்டாங்க. அந்த விடுதலை புலிகள் தமிழ் இனப்பள்ளிக்கூட முதல்ல ஆரம்பமாகும். தமிழ்லேயே பல இன போராளிகள் உங்களுக்குள்ளே குண்டு போட்டு அடிச்சுக்கிறான். திடீர்னு குண்டு போடுவான். அவருக்கு வந்து மொத்தம் 8 பிள்ளைகளோ 9 பிள்ளைகளோ நினைக்கிறேன். எங்கள் சித்தப்பா 9 பிள்ளைகள். இப்போ இருப்பது 4 பையன், ஒரு பொண்ணு, 2 பேர் வெளியே இருக்காங்க. எங்கள் ஐயா கூட பிறந்தது வந்து 3 ஆண்கள் 2 பெண்கள், 5 பேர். இந்த மொத்த பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளாம். அந்த வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு குண்டு சட்டை கேட்டோன்னா பின்னால இன்னைக்கு மிலிட்ரி கிரவுண்டா இருக்காது அவங்க வீட்டுக்கு பின்னால பவுனியால எல்லா தன் பிள்ளைகளையும் கையில பிடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ள போட்டு போயிடுவார். பணம் உணவு எடுத்து போக மாட்டாரு, காசு எடுத்து போக மாட்டாரு. அந்த காட்டுக்குள்ள போய் முழங்காலே நின்று முதலாவது எங்க ஐயாவை பார்க்க சென்னைக்கு வர்றப்ப அவர் சொன்ன சாட்சி. எங்க ஐயா எடுக்கிறாரான்னு கண்டுபிடிச்சு திடீர்னு அவர் வசதியானோன்னு திடீர்ல கஷ்டப்பட்டு உழைச்சி வசதியான பிறகு என் சகோதரனுக்கு இருக்கிறான்னு தேடுறாரு. தேடி அவரு மெமரியில அட்ரஸ் பிரகாரம் ஐயாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு பரமதாபத்துக்கு. அங்க இருக்க போஸ்ட் மாஸ்டர் ஜான், இவங்க தானியல் நடா சென்னையில இருக்கிறாங்க, சென்னை அட்ரஸ்க்கு மாத்திரம் அதே இல்லைன்னு கேட்கிறார். தன்னுடைய தம்பியோட தபால் நம்பர் இருந்தோன்னா எங்க ஐயா உடனே லெட்டர் எழுதுறாரு. உடனே அவர் வந்து ஒரு 2000 ரூபா இன்னைக்கு அனுப்புறா. இன்னைக்கு 2000 ரூபா, இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவல், 2 lakhs ஈக்குவல். இன்னைக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாங்க அவர் அப்போ வந்திருக்கிறவர் சொன்ன சாட்சி. அப்படியே போய் அந்த காட்டுக்குள் ஒன்று துவங்கிடுவாங்க. அதுதான் சார், அந்த காட்டுக்குள்ள தன் பிள்ளை சிறு பிள்ளைலாம். இன்னைக்கு மில்டன் தான் கடைசி பையன். அவருக்கு 3 பிள்ளைகள், ஷெரான், ஷெரான், 3 பிள்ளைகள் அவருக்கு. ரொம்ப சின்ன பையன் மில்டன்.
எனக்கு மூத்தவராக இருப்பார். அந்த காட்டுக்குள்ள எத்தனை குண்டு சத்தம் கேட்கிறவரை முழங்காலே நிற்பாங்க, எத்தனை நாள் ஆனாலும். அந்த ஜெபம் ஆண்டவர் எப்பவுமே நமக்கு இதான் சிசத்துவம், காத்திருந்து ஜெபம் பண்ணுவது. அதுதான் ஏசாயா 40, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யார் கர்த்தருக்கு நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கிறோமோ சென்றுதலால் அவர்கள் புது பலன் அடைவார்கள். நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? அதுதான் அந்த ஏசாயா 66:20, என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விலக்காம. தம் கிருபை, அவருடைய கிருபையை என்னை விட்டு லிஃப்ட் பண்ண மாட்டாங்க, கூட இருக்கார். சில காலங்களில் சில பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அந்த துன்பங்கள் மத்தியில நாம ஒப்படைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த அண்ணால் திரும்ப கவலைப்பட்டதே இல்லை. நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, உங்க சட்டத்தின்படி நான் சரியா இருக்கிறேன், அவ்வளவுதான். அவருடைய ரூலும் என் மனசு எனக்கு சரியா இருக்கிற, அவ்வளவுதான். மற்றவங்களை பத்தி எனக்கு டோன்ட் வரி, மற்றவங்களை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. அப்படி நீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி அவர் போயிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, என் ஜெபத்தை தன்னை do not live by prayer, do not live by grace. அவர் அந்த கிருபையை விட்டு நமக்கு எப்பவுமே தர மாட்டார். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. அந்த கிருபை அவருடைய இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாதமும். யாத்திரா 34:6 மோசேயை என்ன சொல்றாங்க? சங்கீதம் 145:8 தாவீது சொல்ற, யாக்கோபு இல்ல சொல்ற, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே கிருபை. அதுதான் வாசிக்க கேட்ட ரோமர் 10 இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படவில்லை. முதல் வசனம் சொல்வாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படவில்லை. அதுதான் என் இருதயத்தின் நோக்கம். அந்த ரட்சிப்பு மீட்பு நமக்கு எப்படி வரணும்னா, நீ உன் இருதயத்தில் நீதி உண்டாகி இருதயத்தில் விசுவாசி. 10:10 ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசி, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்பட்ட. 10:9 சொல்றேன், 10:10 சொல்றாரு, கர்த்தரை விசுவாசிகள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 71 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யும். வெட்கப்படாது, ஒரு காலம் வெட்கப்பட முடியாது. என்ன எவன் எதிர்க்கிறான் அவன் தான் வெட்கப்பட முடியும். உங்களை எவன் எதிர்க்கிறான் அவன் தான் வெட்கப்பட முடியும். ஆனா கர்த்தருடைய கட்டளைகளை சரியா பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறப்போ ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு விடுதலை இல்லை. ஒரு காலம் நம்ம எந்த கஷ்டங்களை இதயத்தில் எப்படி விசுவாசிக்கணும்னா, மார்க்கு 1:40 இந்த குஷ்டரோகிகளை உமக்கு சித்தமாக, உங்களுடைய பார்வைக்கு நல்லது ஒரு ஹீலிங். மத்திய 8 அந்த மலையிலிருந்து மலை பிரசங்கிட்ட முடிச்சு இயேசு இறங்கி வர்றப்ப சொல்றார், உமக்கு சித்தமாக என் நோயை என்னை விட்டு நீங்கட்டுங்கிறார். லூக்கா 13 18 வருடம் பெண் இயேசுவை நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்களில் கிருபை கிடைக்காதான் பார்க்கிறப்ப ஒரு விடுதலை. லூக்கா 13:19 சகல ஜனங்களுக்கு அது சந்தோஷத்தை உண்டாக்குறத என்னுடைய வேலை சொல்றார். ஒருவேளை அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஆண்டவத்தை எத்தனை நீதி வாங்கிக்கலாம். என்னுடைய வயது 66, எத்தனையோ கரடு முரடு, எத்தனையோ வேதனை, எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை விபத்து, எத்தனை விதமான மக்களை பார்த்துக்கிறேன். கடந்த நாளில் ஒருத்தரை திங்க் பண்ணேன், என்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு நண்பரை திங்க் பண்ணேன். அவரை பற்றி பேசிக்கிறேன். அவனுடைய பிள்ளைகள் சரியான நிலைமையில இல்லை. அவர் நல்ல உழைப்பாளி, இப்படித்தான் உழைக்கணும், இப்படித்தான் செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர். வேலை இப்படித்தான் இருக்கணும், ஒரு வேலையை தொடக்கூடாது, தொட்டுட்டா விடக்கூடாது, பின் வாங்கக்கூடாது, ஒரு வேலையில கை வச்சா எந்த நிலையில அதை முடிக்கிறவரையும் உட்காரக்கூடாது, எந்த சோர்வு, எந்த நஷ்டம், எந்த வேதனை இருந்தாலும் போராடணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார். அவரும் தன்னுடைய 75-80 வயது வரை எங்களோடு போராடி இருக்கிறார்.
எனக்கு ஒரு நல்லது ஒரு குரு, கிறிஸ்தவர் இல்லை, ஆனால் ஒரு பக்திமான், உண்மையானவர், உண்மைதான். ஆனால் அவரை நம்பி இருந்து நிறையா முன்னேறிச்சு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் உண்மையாக இல்லை. அவர் காலத்துக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு அட்ரஸ் இல்லாமல் ஆயிட்டாங்க. நேற்று ஒருத்தட்ட விசாரித்தேன், என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பெரிய ஆளாக நாங்கள் படப்படப்படன்னு வளர்ந்தாங்க, படப்படப்படன்னு பொறுத்தவரை கீழே விட்டுட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. உண்மை மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். உண்மை உழைப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். ஃப்ராட் பண்ணுறவன் ரொம்ப நாள் நல்லா இருக்க முடியாது, எப்பவுமே நல்லா இருக்க முடியாது. அடுத்தவன் உழைப்புல வாழணும், எப்பவுமே நல்லா இருக்க முடியாது. கொடுத்த வேலையை சரியா செய்யணும், கொடுத்த வேலையை அசதியில்லாமல் செய்யணும். அது எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அதை விடக்கூடாது. அதை எடுத்து முடிக்கிற வரை தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒரு வேலையை கொடுத்துட்டு அதை முடிக்கிற வரை சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. முடிச்சாதான் சாப்பாடு, அதை முடிச்சாதான் தண்ணி, அதை குடிச்சாதான் காஃபி டீ. அப்போ பசி வரப்ப கடவுளை நோக்கி கூப்பிட அந்த நேரத்தில் ஒரு ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து அந்த வேலையை வெற்றியா மாற்றி தந்துடுவார். இதுதான் என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப். அந்த வேலையை கரெக்டா முடிச்சு தந்துடுவார். முடிய மாட்டார். வண்டியில போய்கிட்டே இருப்பேன். ஆக்சிடென்ட்ல போன வாரம் அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் இடையில ஒரு மினிஸ்டிக்கா கடந்து போனேன். அந்த இடம் ஞாபகம் வந்தது. ஒரு கல் குவியல்ல வண்டி ஏறி கீழே கவுந்துட்டு ஆட்டோ வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டின. கீழே கவுந்து ராத்திரி 9 மணிக்கு பக்கத்துல சுடுகாடு, கொள்ளடிக்கிற இடமா அது. இன்னைக்கு அப்படி அந்த இடம் அப்படி இல்லை. என்கிட்ட இருக்க வண்டியில் இருக்க பணம்லாம் கொட்டி போச்சு. 2 பேர் பைக்ல வந்தாங்க, ஒரு லைட் போட்டு 2 பக்கம் ஆப்போசிட்ல இருந்தாங்க. நீ தூக்குனாங்க, வண்டியை தூக்குனாங்க, சட்டை கிழிச்சிருச்சு, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அதோட என் பணியை செய்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தேன். ராத்திரி 11 மணிக்கு, என் ராத்திரி 7-8 மணிக்கு 7 மணிக்கு நடந்த சம்பவம். 8 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். என் மனைவிக்கு தெரியாது. நேரே பாத்ரூம்ல போனேன், சட்டையெல்லாம் ஊற்றிட்டேன், குளிச்சுட்டேன், சாப்பிட்ட பிறகு படுத்த பிறகு சொன்னேன் மருந்து போடுறோம். இதுதான் லைஃப். எப்படியாவது ரட்சிப்பு உண்டாக்கப்பட வேண்டும், மீட்பு வேணும் வாழ்க்கையில. அந்த முன்னேற்றம் தான் இன்னைக்கு டிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நிற்கிது. எங்க போனாலும் டிஎஸ் ஃபேமிலின்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்துக்குன்னா அந்த உழைப்பு அதுதான் சீச்சத்துவம். கொடுத்த உன்னத பணி. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அதுதான் உமக்கு சித்தமான ஆண்டவரை விசுவாசிக்கிறப்போ ஒரு காலம் விற்கப்படுவதில்லை. அதுதான் சகரியா சொல்றப்போ. எதுக்கு இந்த சகரியாவை சொல்ற? நீங்கள் தீவிரித்து போங்க, ஸ்பீட் குயிக்லி. சோர்ந்து போகாத, காலையில இருந்து சோர்ந்து உட்காராத, தீவிரித்து போங்கிறார். 8:23 சொல்றாரு, கூட போவோம், லெட் அஸ் கோ வித். அவர்களோடு நாமும் போவோம், படுத்திருக்க கூடாது, தீவிரித்து போவோம். இன்னைக்கு போய் நம்ம சொல்றப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அதுதான் அங்க யோவான் சனங்க நிக்கிறப்போ அந்த அந்திரேயா, இவர் யார்? இவர் தேவ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவர் மேசியா கூட பின்னாலே போயிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சீசன். இல்லையா? பேதுருட்ட போய் சொல்றார், செகண்ட் சீசன். பேதுரு மேல சர்ச்சை கேட்டுறாரு. அதுதான் பேதுரு என்பது கல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி போறோமோ, நம்முடைய பணியில உண்மையா இருக்கிறோமோ, கொடுத்த வேலையை சரியா செய்யறோமோ, அப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்த மாட்டோம். அதுதான் சிஷ்யத்துவம். எந்த வேலையில இருந்தாலும் யார் தன்னுடைய பணியில போய் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டதுக்கு போனார். பெரிய டாக்டர், இங்கிலாந்துல படிச்சார். பெரிய டாக்டர், இங்கிலாந்துல படிச்சார். பெரிய டாக்டர். அவர் கூட நண்பர், பெரிய பணக்காரர், இங்கிலாந்துல பெரிய பணக்காரர், க்ளோஸ் ஃப்ரெண்டு, எம்எஸ் முடிச்சார். 2 பேரும். நண்பர் சொன்னார், ஹார்ட் ஆஃப் த சிட்டி, லண்டன்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டாம் டேவிட் லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் சொன்னார், இல்லை, கடவுள் என்னை ஆப்பிரிக்கா கண்டதுக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்துல மனுஷன் அடிச்சு சாப்பிட்றான். யாருமே மிஷனரிகள் இதுவரை போனமே திரும்பி வரல. என்னன்னே தெரியாது. இங்கிருந்து உதவி செய்வாங்க. ஆனா டேவிட் லிவிங்ஸ்டன் கேட்கல. கடவுளுடைய காலை கொப்பு கொடுத்தார், போனார். பல ஆண்டுகள் கழிச்சு திரும்ப வந்தார். அந்த மக்கள் மத்தியில் பெரிய எழுப்புதல் ஆப்பிரிக்கா கண்டத்துல. அதனால டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கல்லறை ஆற்றத்தை ஆபிரகாம் லிங்கன் கல்லறையோடு இருந்தான். எல்லா தலைவர்கள் டெல்லி போனால் தலைவர்கள் கல்லறைலாம் ஒரு இடத்துல இருக்கு. சென்னையில் காந்தி மண்டபம் போனால் காமராஜ் கல்லறை, சாஸ்திரி கல்லறை, காந்தி கல்லறைலாம் ஒரு இடத்துல இருக்கு. இந்த பக்கம் பீச்சில் போனால் திராவிட பாரம்பரியத்தோட கல்லறைலாம், தலைவர்கள் கல்லறை. இதே மாதிரி ஒரு கல்லறை வந்துச்சு.
இதுதான் வாழ்க்கை, இதுதான் சிஷத்துவம். அந்த வாழ்க்கையில் முன்னேறுகிற ஒரு லட்சியத்தோடு போறப்போ அதுதான் ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் கம் அண்ட் சி போண்டா, வந்து போ பார்ப்போ. கொடுத்த உன்னத பணியில யார் சரியா செஞ்சாங்களோ அந்த மனிதனை உயர்த்தும் ஆண்டவர். வேலையில் அசையப்பட்ட கடவுளே கடவுளேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கடவுள் ஒரு காலம் கொடுப்பதா வேதத்துல சொல்லவே இல்லை. நீ முயற்சி செய், உன்னால் முடியும். இதுதான் வேதம். நாம் எப்படிப்பட்ட மக்களை தூர பார்வையோடு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி பேசிக்கிட்டே இருக்கிறார். நல்ல அழகா பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் எஸ்பி ஆனேன். எப்படி தெரியுமா? எஸ்பி போகிற காரை பார்த்துக்கிட்டே இருப்பார். முன்னால் 2 போலீஸு, பின்னால் 2 போலீஸு. நான் இதே மாதிரி போன வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல, அதன்படி செய்ய நினைப்பாராம். அப்படி நண்பர் ஒருத்தர் கலெக்டர் போகிற காரை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். தஞ்சாவூர் ரோட்டில் இந்த கலெக்டர் வீடு, எஸ்பி வீடெலாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள ஒரு இடத்துல இருக்கும், தஞ்சாவூரில். பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அவரும் கலெக்டர் அவர் நினைச்சு ஜெபம் பண்ணி படித்தாராம். அந்த படிப்பு தூரம் பார்வை, விடாமுயற்சி, அதுதான் சித்தத்துவம். நம்மளுப்பட்ட அர்ப்பணிப்போடு கடந்து வரப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்து மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விஷயம் கூட எங்களுக்கு சொல்லுங்க தகப்பனே, எங்களையும் ஆசைப்படுங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று நோக்கி